சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பொரியல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா கேரட்டு கேபேஜ் தான் பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா கேபேஜில் இது பாதி அளவு எடுத்துக்கிறேன். ஒரு கேரட் எடுத்துக்கிறேன். இதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேபேஜ் கட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கேரட்டை அலசிட்டு சின்னதாக பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் 4-5 பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை தாளிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இதில் கடுகு சின்ன ஜீரகம் லைட்டாக போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காய் போட்டுக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு கேபேஜை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பிரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு லைட்டாக மஞ்சத்தூளும் போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டில் காயை நல்லா பிரட்டி விட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா வதங்கட்டும். பார்த்திங்கன்னா இந்த பொரியல் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பாக்ஸுக்கெல்லாம் கொடுத்து விட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக சிம்பிளாக செய்கிறது தான். நம்ம 3 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். காய் கட் பண்ணுறது தான் நம்மளுக்கு டைமு. சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை தேவையான அளவுக்கு 2 தண்டு கறிவேப்பிலை உருவி போட்டுக்கலாம். போட்டு அந்த பச்சை கறிவேப்பிலை போடுறது நல்ல வாசனையாக இருக்கும். காய் கூடவே சேர்ந்து வேகும்போது நல்லா பிரட்டி விட்டுட்டு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம அதுக்கு கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக மஞ்சத்தூளும் போட்டு நல்லா பிரட்டி விட்டு மூடி வச்சுக்கலாம். வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம மறுபடியும் எடுத்து பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ உப்பு போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இதில் லைட்டாக மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போடலைனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கேபேஜில் நிறைய மருந்து இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக மஞ்சத்தூள் போட்டு தான் ஆகணும். அதனால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். இந்த பொரியல் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். லஞ்சுக்கு கொடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தக்காளி சாதம் அந்த மாதிரி புளி சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இது வரைக்கும் இது கிப்பி கேரளா சமையல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது நல்லா வதக்கி பிரட்டி விட்டாச்சு. நல்லா வதங்கிருச்சு. காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம கடித்து பார்த்துட்டு வேகலைன்னா மறுபடியும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சோன்னா சூப்பராக வெந்துடும். இதில் பாதி வேக்காட் போதும்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் இறக்கி ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.